Hello traders. So in the class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50% SNR 50% SNR லெவல் தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும்னா, இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஏதாவது கலர் சேஞ்சோ இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ராங் இது ஃபார்ம் ஆகிதான் நம்ம அதை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து போடுவோம். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கிடைக்கலையோ, ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் டவுன் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் லெவல் இல்லை அப்படின்னு தெரியுதோ, ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த 50% லெவல் யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, okay, it's better to show you in the chart. Okay, so இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாத போது நீங்கள் இந்த கேண்டில் இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா நம்ம எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கணும்? செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல கேப் அப்போ ஓப்பன் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ராங், அதாவது அந்த 50% எஸ்என்ஆர்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கிற ஸ்ட்ராங்கான கேண்டில் எடுத்துக்கணும். அண்ட் அதை வந்து லைன் போட்டு 50% மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்ட்ராங்கான கேண்டில் 50% மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னடா இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கே, ஆனால் ஏன் இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நீங்கள் நிறைய வாட்டி யோசிப்பீங்க. அதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஸோ இது வந்து ஹிட்டன் எஸ்என்ஆர். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அகைன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் கிரீன் கேண்டல். ஸோ இந்த இடத்துல எங்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ எங்கல்ஃப் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த இடத்துல தான் செல்லர்ஸால் என்ட்ரி ஆக முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பை ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டலோட 50% எஸ்என்ஆராக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆக்ட் ஆகி எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? இந்த 50% லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் எகைன் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் 50% எஸ்என்ஆர். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கணுமானா தேவையில்லை. எப்போல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லையோ, இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்து போட்டுக்குவோம். ஆனால் இந்த கேண்டல் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு, இந்த இடத்துல எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை. ஸோ ரெஃபரன்ஸே இல்லாத போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது? என்னடா இது ரெஃபரன்ஸே இல்லை, ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த 50% லெவல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நமக்கு இந்த லெவலில் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ வந்து இது ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ வந்து இது ஒரு லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஒரு லெவல் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுமோ, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுமோ நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். க்ரீன் கேண்டலோ, ஸோ சப்போஸ் ஒன்றும் இல்லை, திரும்பவும் டவுன் ட்ரெண்டில் எப்படி போயிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டல். ஸோ இந்த மாதிரி லெவல் போயிட்டு இருக்குன்னா இது வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் கட்டுது. இதே ஸ்ட்ராங்கான க்ரீன் டவுன் ட்ரெண்டில் இப்படி வந்துட்டு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுமே இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 50% எடுத்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதா இல்லை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இது நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த வித நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் லெஃப்ட் சைடு இல்லாத போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லலாம்? பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, தெரியுதா? கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டான எஸ்என்ஆர் இங்கே மார்க் பண்ணணும், இங்கே தான் மார்க் பண்ணணும். இதுதான் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல இதுக்கும் அண்ட் இது மூணுமே எஸ்என்ஆர் தான். ஆனால் மெயின் எஸ்என்ஆர் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதுதான் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ கேண்டில் டவுனில் போயிட்டுருக்கு. ஓகே, டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல என்ன இருக்கு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 3 லைன் போடணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஒரே லைன் போட்டுறேன். மெயின் எஸ்என்ஆர் இங்க இருக்கு, இதுதான் மெயின் எஸ்என்ஆர், இதுதான் செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங் பிரைஸ். ஸோ இந்த கேண்டல் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, நார்மலா தெரியாம இருந்தா எங்க போறீங்க, ஓகே இதுதானே எஸ்என்ஆர், ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரைஞ்சி வச்சிருப்பீங்க. வரைஞ்சி வச்சுட்டு இந்த கேண்டல் இங்கே கீழே தானே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க டவுன் ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஆனால் மெயின் ஒரிஜினல் எஸ்என்ஆர் எங்க இருக்கு, ஒரிஜினல் ரெசிஸ்டன்ட் லைன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க தான் ஓப்பனிங் பாயிண்ட் ஆஃப் த ரெட் கேண்டல். ஸோ இந்த கேண்டல் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்கான கிரீன் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டல் அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸா ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த கேண்டல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு, வந்து இப்படி டச் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ரிஜெக்ஷன் கொடுத்து திருப்பி பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கேப் டவுன் எஸ்என்ஆர். கேப் டவுன், அதாவது இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் வரும்போது எப்படி மார்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் நடந்திருக்கா, இந்த இடத்துல கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க இந்த இதுல இருந்தே நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துலயும் ஒரு கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸா இந்த இடத்துல இருந்திருக்காங்க, இந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஏரியா. ஸோ பையர்ஸ் போயிருக்காங்க அண்ட் சின்ன கேப் இருக்கு. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவாங்க, பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட்டா செல் கொடுக்காதீங்க ஆர் பை கொடுக்காதீங்க. இந்த சின்ன கேப்பை பையர்ஸும் ஃபில் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் செல்லர்ஸும் வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓடிசி மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த இடத்த யார் ஃபில் பண்ணா, பையர்ஸ் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பையர்ஸ் வந்திருக்காங்க, பட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸா ஸ்ட்ராங் 2 கேண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டல். ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சோண்டு மார்ஜினல் சேஃப்டி இந்த இடத்துல நீங்க கொடுத்து டவுன் கொடுத்திருந்தாலே நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வின் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஒரு லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்து இதுவும் நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ராங்கான இது. இப்போ அகைன் பாருங்க பையர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டா இருக்கிறத பாருங்க, இது ஒரு கலர் சேஞ்ச் ஏரியா. ப்ரீவியஸா செல்லர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நீங்க அடுத்து மாத்திடணும். ப்ரீவியஸா செல்லர்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ரீசெண்டா ஃபார்ம் ஆயிருக்கிறது என்ன, இதுதான். அடுத்து செல்லர்ஸ் ஏரியா இங்க இருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துலயும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் செல்லர்ஸோட ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் திருப்பியும் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல கேப் இருக்கு. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, இந்த இடத்துல நீங்க வின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க லூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஆனா இந்த இடத்துல யார் வந்திருக்கிறது, இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ட் லைன் தெரியும். இந்த இடத்துலயே நீங்க டவுன் ஆப்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும், சப்போஸ் நீங்க மார்ஜினல் சேஃப்டியோட இந்த இடத்துல நீங்க டவுன் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல நீங்க வின் பண்ணிருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க, கேப் ஃபில் பண்ணாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பை கொடுத்தீங்கன்னா இது வின் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டல் என்ன இருக்கு, இந்த கேண்டல் எக்ஸாக்டா எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரெட் வரும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ ரெட் இந்த இது கேண்டல் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ரெட்டா நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றது, ஓகே மார்க்கிங் எப்படி சொல்றது பண்றது கடற்போகே. இந்த இடத்துல பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லாமே லெவல் தான். இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். இந்த இடத்துல கேப் ஓப்பன் ஆயிருக்கு, இல்லை கரெக்டாக தான் இருக்கு. இது ஒரு லெவல். ஸோ இத்தனை லெவல் இருக்கு. இது எல்லா லெவலும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல், இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக தான் இருக்கும். பாருங்க, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இது மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. நம்ம கேண்டில் போயிருக்கு, வந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் வரல, இந்த இடத்துல சின்ன கேப் இருக்கு. ஓகே, இந்த என்ன சொல்லியிருக்கேன், கரெக்டாக ஓப்பனிங் பாயிண்ட்ல தான் நீங்கள் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா.
ஓப்பனிங் பாயிண்ட்ல மார்க் பண்ணணும். ஸோ இது ஒரு விக்கு, இது ஏரியாவே நீங்கள் மார்க் பண்ணணும். கரெக்டான ஓப்பனிங் பாயிண்ட்ல நீங்கள் இதை மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை ஆப்ஷன், அதாவது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க சின்ன கேப் இருக்கு. ஸோ இந்த கேப் யார் ஃபில் பண்ணுவான்? பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ இந்த குட்டியூண்டு கேப்பையும் இதை ஃபில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்காது. ஸோ இந்த மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் கேண்டிலே நம்ம பை ஆப்ஷன் போகலாம். ஓகே, இந்த கேண்டிலே பை வர வேண்டியது, இந்த கேண்டிலே நம்ம பை தான் கொடுத்துருக்கணும். பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சின்ன கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இது நீங்கள் தவிர்க்கிறதுக்கு மார்ஜினல் சேஃப்டி இந்த இடத்துல நீங்கள் பை கொடுத்துருந்தாலும் வின் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நீங்கள் தவிர்த்திருக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் பை கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியோட இது கொடுத்துருந்தாலும் நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலே க்ரீன் வர வேண்டியது. ஸோ இது ஆனால் இந்த டைம் என்ன இருக்கும்போது இந்த சின்ன கேப்பையும் இது ஃபில் பண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு மார்ஜினல் சேஃப்டி, அதாவது ஆல்வேஸ் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காதீங்க. ஒரு மார்ஜினல் சேஃப்டி கூட கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 70% வின்னிங் ரேஷியோ இருக்குன்னா அது ஒரு 80% ஆர் 85% உங்களுக்கு வந்து காப்பாற்றி விடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை வரும். ஓகே, இது வந்து எக்ஸாக்டாக லைன் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பை வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் நம்மளுக்கு வின்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சு போச்சு இது வந்து என்னது, ஸ்ட்ராங்கான லெவல். இது வந்து ஸ்ட்ராங்கான லெவல். அண்ட் இப்போ வீக்னஸ், இப்போ சென்டரில் பாருங்கள் பையர்ஸ் என்ட்ரி இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு வீக்னஸ், ஸ்ட்ராங் கேண்டில், வீக் கேண்டில், ரொம்ப வீக் கேண்டில். ஸோ பையர்ஸ் ஏரியாவில் வீக் கேண்டில் வந்தால் யார் வருவா நெக்ஸ்ட் கேண்டில்? இந்த கேண்டில் நீங்கள் கரெக்டாக. ஸோ சப்போஸ் இந்த கேண்டில் நீங்கள் ஒரு $2 $3 வச்சு நீங்கள் லாஸ் ஆயிருந்தாலோ இந்த கேண்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு $10 ஆர் $8 அந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ எஸ்என்ஆர் மார்க்கிங் லெவல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த எஸ்என்ஆர் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற பையர்ஸ் என்ன இருக்காங்க, இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அதுவும் இருக்கிறது தான். ஆனால் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, ரீசெண்ட் ஆக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு லெவல் ப்ரீவியஸாக இங்கே இருந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருந்திருக்கு. அண்ட் அகைன் பாருங்க, ஏன்னா 3 இந்த இடத்துல ஏன் மார்க் பண்ண 3 கேண்டில் வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு ரெட் கேண்டில். ஸோ இந்த இடத்துலையும் வந்திருக்கு, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் இந்த இடத்துல ஏன் திருப்பி பையர்ஸ் வந்திருக்காங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும் 355000 தெரியுதா? ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள். அதில் கொள்ள மதிப்பும் தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஏரியாவே ஃபார்ம் ஆயிருக்கு. பையர்ஸ் போயிருக்காங்க, திருப்பி செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸ் போயிருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்க, பையர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு அந்த மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் தானே. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தா இப்போ இந்த இடத்துல இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாமா? இந்த ட்ராப்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம். ப்ரீவியஸாக பையர்ஸ் ஏரியா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்லர்ஸ் வந்து ஓகே செல்லர்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் எப்பயும் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, ரவுண்ட் நம்பரில் ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்தவன் இந்த இடத்துல இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது ரவுண்ட் நம்பர், இது ரவுண்ட் நம்பர்னு. ஸோ கேண்டில் அப்போ ஃபார்ம் ஆகிட்டோமோ, அதாவது கரண்ட்டாக இருக்கிற ஒரு 3 ரவுண்ட் நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டு வச்சுட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள். ஓகே இது ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் நமக்கு தெரிஞ்சுன்னா ஸோ இந்த கேண்டில் நீங்கள் அகைன் நீங்கள் பையர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, இந்த கேண்டில் அகைன் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் இப்போ பாருங்கள் 4 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ணோமா பையர்ஸ் இந்த இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் யோசிக்கலாம் என்னடா கிரீன் கேண்டில் அடுத்த கேண்டில் கிரீன் கேண்டில் தானே வரும், ஏன்னா ரவுண்ட் நம்பர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கலர் சேஞ்ச் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிக்கனால வீக் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் என்னடா அது நம்ம மார்க்கிங் கரெக்டாக போட்டிருக்கோம், ஆனால் திடீர்னு செல்லர்ஸ் வராங்க, திடீர்னு பையர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா 50% ஹிடன் லெவல் ஒன்று இருக்கு, இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் அண்ட் இந்த கலர் சேஞ்ச் ஏரியா, இதுதான் கரெக்டான மார்க்கிங். இதுதான் கரெக்டான மார்க்கிங், இதுதான் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். லைவ் சார்ட் தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் எஸ்என்ஆர் லெவல் மார்க்கிங் எல்லாமே. ஸோ இந்த இது புரியலனா இந்த வீடியோ மட்டும், இந்த எஸ்என்ஆர் வீடியோ மட்டும் திருப்பி பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் தனித்தனியாக எஸ்என்ஆர் மார்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்னும் நம்மளுக்கு வரும்போது இந்த பேட்டர்னுக்கு இதுதான் எஸ்என்ஆர், இந்த இதுக்கு இதுதான் எஸ்என்ஆர்னு சொல்லிட்டு அது தனியாக எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ்.